அனைவருக்கும் வணக்கம். இயற்கை எழில் மிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இதோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு ஆண்டி ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா மடத்தில் தங்கிக்கிட்டு பிச்சை எடுக்கிறது வழக்கம். மடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோட்டடியில் சின்ன சின்ன அரண்மனையிலேருந்து ராஜா போகும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டியிருக்கிற மடங்கள். அங்கேருந்து என்ன பண்ணுவான்னா ஒரு ஆண்டி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு ரெகுலராக இருந்துக்கிட்டு அங்கேயே தங்கி இருந்துருக்கிறான். இப்படி தங்கி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவன் பிச்சை எடுக்கிற வறுமையிலும் கஷ்டத்திலும் லோல் போட்டு லொங்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வந்து தங்குறதுக்கு இந்த திருடர்கள்லாம் வந்து வழிபோக்கில் வந்து திருடுறவங்கலாம் வந்து தங்குறது. இதை பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஆண்டிக்கு ஒரு யோசனை, என்னடா அவனுக்கெல்லாம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்காங்க, எங்களுக்குள்ள பக்கத்தில் வந்து படுத்துருந்தாலும் நல்லா ஜெகஜோதியாக இருக்காங்க, ஆனால் நம்ம காலம்பெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமே, பேசாமல் அவங்க கூட ஒரு கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த திருடர்கள்கிட்ட பேச்சு கொடுத்து அவனும் வந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் கூட்டணிக்கு வந்துடுறேன், நானும் வந்து உங்களை போல் செல்வ செழிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு ஆந்தவனும் சரின்னு சேர்த்துக்கிட்டானுங்க. சரி நான் இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டு பந்தையில் போய் நம்ம திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை திருட போகிறதுக்கு சொல்கிறான். இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் இவர், இந்த இடத்துல போய் நம்ம திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து ரெடி ஆகிட்டான். ராத்திரி டைம் ஆயிடுச்சு. சரின்ட்டு திருடுறதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு திருடர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ஆட்டு பந்தையில் இறங்கிட்டானுங்க. இப்படி தான் வந்து இந்த ஆண்டிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அதாவது இந்த சங்கு எடுத்து ஊதுவாங்க தெரியுமா, அவன் மடத்தில் உட்காந்துட்டு சங்கை வச்சு தான் பிச்சை எடுக்கிறது, இந்த சங்கை வச்சு தான் ஊதுறது, இதெல்லாம் வந்து இது பண்ணுறது. இவன் இந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு எடுக்க போனோன்னா இவன் அந்த சங்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். பிச்சை எடுக்க போகிறவன் எப்பயும் போல் வழக்கம் போல் தொழிலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டான். சரின்னு சொல்லிட்டு திருடர்கள் எல்லாம் வந்து ஆடை திருட போகையும் சரி ஒன் பை ஒன்றா திருட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிச்சைக்காரனை ஆடை பிடிச்சி தூக்குனோடனே ஆடு கத்திருக்கு. ஆடு கத்தையும் சரி இது சரி வராது, ஏய் சங்கை பிடிச்சி தூக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சங்கை பிடிச்சினா நம்ம கழுத்தை பிடிச்சி தூக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து சங்கை பிடிச்சி தூக்குன்னு சொல்லணுன்னே இந்த பிச்சைக்கார பயலுக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, என்னடானா சங்கை பிடிச்சி தூக்குனுங்கிறது வந்து உனக்கு சங்கை பிடிச்சி ஊதுங்கிறத கேட்டுருச்சு. என்ன பண்ணிட்டான் பிச்சைக்காரன் படக்கம் சங்கை பிடிச்சி ஊதிட்டான். ஊதினோடனே திருடர்கள் எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் சும்மா இருக்க சங்கை ஊதி கிடத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஆண்டி மரத்தில் சும்மா தானே செவனேன்னு கிடந்தான், ஊதிட்டு பிச்சை எடுத்தவன் திருடர்களையும் கூப்பிட்டு போயிட்டு ஊதி அந்த திருட்டு கூட்டத்தை காட்டி கொடுத்துட்டான். அதனால தான் ஒரு பழமொழி வந்துச்சு, சும்மா இருந்த சங்கை ஊதி கிடத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, கீப் வாட்ச் விஜய் தமிழ். இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன வருமோ அதுதான் செய்யணும், அதுதான்.